பஜனை கோயில் தெரு சேந்தமங்கலம். இங்கே வந்து சாயந்தரான இந்த மாடுகள்லாம் வந்து இங்கே வந்து தங்குதுங்க. இப்போ தான் புதுசாக போட்ட சிமெண்ட்டு சாலையில் மாடுங்க வந்து தங்கி கீழே எவ்வளோ சாணிங்க போயிருங்க. கீழே சாணிங்கன்னா எங்கன்னா காலை வச்சோம்னா அந்த மழைக்கு வழிக்குன்னு விழுந்துரும். ஒருத்தர் கூட மாடை கட்ட மாட்டேன்றாங்க. எவ்வளோ சாணிங்க பாருங்க. வண்டி விடுறதா இல்லை இந்த நிற்கிறதா ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்குது பாருங்க. இவ்வளோ சாணிங்க இருந்தால் என்ன பண்ணுறது? டெய்லி இதை வாரி கொட்டுறதுங்காட்டியும் அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க வாரி கொட்டுறதுங்காட்டியும் போதும்னு ஆகிடுது. இது வந்து சில நாள் வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து செய்கிறாங்க. அவங்களும் எவ்வளோ நாள் தான் செய்வாங்க? தினமும் வாரி கூட்டுவாங்களா? அந்த மாடை வந்து உடனே கட்ட சொல்லணும். அது நமது ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் யாருமே கேட்குறதா இல்லை. அதனால் இந்த முறை வந்து மாடுங்க வந்து தங்குச்சுன்னா அது வந்து பசு பாதுகாப்பகத்துக்கு தான் ஓட்டி அனுப்பேன். இவ்வளோ வந்ததுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? கொஞ்சம் கூட சரியில்லை. இவ்வளோ மாடு வந்து இது பண்ணுது, சாணி போட்டு வைக்கிது. தினமும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினமும் வாரி எடுத்து போய் கொட்டுறது. இது முடியுதா நமக்கு? இது எங்கே கொட்டுறது சொல்லுங்கள்? யார் வீட்டாண்ட கொட்டுறது? இந்த சாணிகள்லாம் எடுத்து போய் கொட்டுறதா இருந்தால் கொசுக்கள் அதிகமாகும். இந்த மழைக்கு சாணி இருந்ததுன்னா வழிக்கு விழும். எத்தனை பேர் பசங்க ஓடியாடுறானுங்கன்னா வழிக்கு விழுறாங்க. பெரியவர்கள் நடந்து வந்தாங்கன்னா வழிக்கு விழுவாங்க. குடும்ப பெண்கள்லாம் கூட சரி வழிக்கு விழுறாங்க இந்த இடத்துல. அது ராத்திரியான எல்லா மாடுகளும் வந்து இங்கே தங்கிறதால வண்டி போகிறதுக்கு வரத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது. இது ஒரு வழி பண்ணாமல் இருந்தால் எப்படி? புதுசாக போட்ட ரோடு எவ்வளோ பாழாகி போயிருப்பாருங்க. இது நமது ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இது ஸ்டெப் எடுக்கணும். வணக்கம்.